السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள தஞ்சை வடக்கு மாவட்டம் மேலக்காவிரி கிளை சார்பாக நம்மை நாமே பரீட்சித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நல்லொழுக்க பயிற்சி வகுப்பில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் உலக பற்றின்மை என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்கிற நாம் இந்த உலகத்தின் யதார்த்தம் குறித்து நாம் மிக ஆழமாய் உள்ளத்திலே பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் என்னவெல்லாம் நம்முடைய காரியங்களாய் நிகழ்கிறதோ அவைகள் ஒவ்வொன்றுக்கும் மறுமையில் மிக முக்கியமான விசாரணை இருக்கிறது. ஏழையாய் வாழ்பவனுக்கு அவனுடைய சூழலுக்கு தகுந்தார் போன்ற விசாரணை இருக்கிறது. செல்வந்தர்களாய் பணக்காரர்களாய் வாழ்பவர்களுக்கு அவர்களின் வாழ்விற்கு ஏற்றாறு போன்று விசாரணை இருக்கிறது. ஒரு சமயம் அல்லாஹ்வின் தூதர் அம்மையார் ஆயிஷா அவர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது சொன்னார்கள், உலக பற்றிலே மூழ்கிவிட்டு இறைவனிடத்தில் எவன் துருவி துருவி விசாரிக்கப்படுகிறானோ அவன் அழிந்து போனான் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். அல்லாஹு ஒவ்வொரு விஷயம் குறித்தும் துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்து விட்டால் நம் நிலை கேள்விக்குறிதான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இந்த உலக பற்றிலே மூழ்கி விடாமல் நம்முடைய விசாரணை எளிமையாக்கப்படுவதற்கு ஒரு 4 வார்த்தை ஆயிஷா அம்மையாருக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒவ்வொருவரும் நாளை மறுமையிலே நிற்கிற பொழுது நீ இந்த வீடை எப்படி கட்டினாய், இந்த நகையை எப்படி வாங்கினாய், பீரோலில் அடுக்கப்பட்டிருக்கிற இந்த பட்டு புடவைகளுக்கு கணக்கு சொல், அதே போன்று நீ வாங்கிய கார் இதனுடைய வருமானம் எப்படி என்று அல்லாஹ் ஒவ்வொரு விஷயம் குறித்தும் துருவ ஆரம்பித்து விட்டால், அல்லாஹ் ரொம்ப டீப்பா டெப்தா ஆழமா இறங்க ஆரம்பித்து விட்டால் யாருமே தப்பிக்க இயல. அப்போ ஒவ்வொரு நாளும் இறைவனின் விசாரணை இது ரொம்ப இலகுவாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு துஆ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார்கள். நல்ல கூர்ந்து கவனிக்கணும். நான் சொல்லி தருவேன், திரும்ப ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் கேட்பேன், சரிங்களா? அதனால காது கொடுத்து கேளுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹும்ம முதல் வார்த்தை இறைவா, ஹாசிப்னி ஹாசிப்னி ஹாலிஃப் சின் பானுனியா ஹாசிப்னி
ஹிசாபை யசீரா, ஹிசாபை யசீரா. யசீர் என்றால் எளிதானது என்று பொருள், ஹிசாப் என்றால் விசாரணை என்று பொருள். ஹாசிப்னி என்னை விசாரிப்பாயாக, ஹிசாபை யசீரா எளிமையாக எளிதாக, ரொம்ப ரிலாக்ஸா ரொம்ப இலகுவா என்னுடைய விசாரணையை நீ அமைப்பாயாக. இறைவா, என்னை நோண்டி நொங்கெடுத்து விடாதே, நான் தாங்க மாட்டேன். என்னை நீ துருவ ஆரம்பித்து விடாதே, என்னால் தாக்கு பிடிக்க இயலாது என்று அல்லாஹ் கிட்ட சரண்டர் ஆகிற ஒரு பிரார்த்தனை. இதை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் டெய்லி நீ ஓதணும், தினசரி இந்த துஆவை ஓத வேண்டும் என்று கற்றுத் தருகிறார்கள். இது உலக பற்றில் இருந்து நம்மை மீட்டெடுக்கிற மிக அழகான ஒரு பிரார்த்தனை, ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை. நம்ம எல்லாம் கேட்கிறோமா இல்லையான்னு தெரியல. ஒரு சைக்கிள் வச்சிருக்கிறான், குடிசை வீட்டுல வாழ்றான், அல்லாஹ் கணக்கு கேட்கிறான், இந்த குடிசை போட்டதுக்கு கணக்கு சொல்லிடான், ஈஸியா சொல்லிட்டு போயிடுவான். ஒரு 2500 ரூபாய் சைக்கிளுக்கு கணக்கு சொல்றது சிரமமே கிடையாது. ஒருத்தர் நல்ல ஆடி கார் வைத்திருக்கிறார், நல்ல பீரோல பவுன் பவுனா நகை சேர்த்து வச்சிருக்கிறேன், புருஷன் வாங்கி கொடுத்திருப்பாரு, கணக்கு சொல்லுன்னு அல்லாஹ் கேட்பான். இந்த புருஷனை தேடு மறுமையில, அவரு கதையை என்ன ஆகும்னு தெரியாது. அவர் எங்க சுத்திக்கிட்டு இருப்பாரா, அல்லது சொர்க்கத்துல இருப்பாரா நரகத்துல இருப்பாரா, கத்திக்கிட்டு இருப்பாரா கதறிட்டு இருப்பாரான்னு தெரியாது. இங்க ரூட்டு கிளியர் ஆக வரைக்கும் அல்லாஹ் நிற்க வைத்து விடுவார். இப்ப இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான விஷயம். நாம் தலையிலே கட்டுகிற ஷாலில் இருந்து, கைகளிலே கட்டி இருக்கிற வாட்சில் இருந்து, கால்களிலே போடுகிற காலணி வரைக்கும் அல்லாஹ் கணக்கு கேட்பார் உலகத்திற்காக வாழ்கிற பொழுது. இந்த விசாரணை இலகுவாக்கப்பட வேண்டுமானால் ரப்பிடத்திலே நாம் கோரிக்கை வைக்க வேண்டும். ரொம்ப அழகான பிரார்த்தனை. இது போன்ற பிரார்த்தனைகளை தேர்வு செய்து நாம் கேட்கிற பொழுது அல்லாஹ் நிச்சயம் நம்மை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆயிஷாவே மறந்து விடாதே, அவசியம் கேள், இந்த பிரார்த்தனையில் அலட்சியமா இருந்து விடாதே. அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யசீரா என்கிற ஒரு 4 ரத்தின சுருக்கமான வார்த்தைகள் அடங்கிய பிரார்த்தனை நமக்காக, வெளிநாட்டிலே சிரமப்படுகிற சம்பாதித்து பணம் அனுப்புகிற நம் கணவனுக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் குடும்பத்தாருக்காக இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் நாம் கேட்டே ஆக வேண்டும். சொல்லுங்க, அல்லாஹும்ம அல்லாஹும்ம. எல்லாமே மேலக்காவரில் எல்லாம் பெருசா செல்வந்தராக தான் இருப்போம், கேள்விப்பட்டேன். அதனால இதெல்லாம் நம்ம அவசியமா கண்டிப்பா கேட்கணும். ஹலால் ஹராம் இவைகள் எல்லாம் எப்படி கலக்கிறது என்பதே தெரியாது. இருந்தாலும் நம்ம விசாரணை லேசாகணும். நல்ல ஜம்முன்னு ட்ரெஸ் போட்டுட்டு சூப்பரான வீட்டில் வாழலாம். ஆனால் விசாரணை என்பது பொதுவாகத்தான். அவர் வாங்கி கொடுத்தாரு, நான் போட்டுட்டு போயிட முடியாது. அவங்க வாங்கி தந்தாங்க, நான் சாப்பிட்டேன். அவர் கட்டி கொடுத்தாரு, நான் வாழ்ந்தேன். இப்படி அல்லாஹ்வுடைய சமாளிஃபிகேஷனே கிடையாது. அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் நிறுத்தி வைத்துத்தான் கேள்வி கேட்பான். அதனால ரொம்ப முக்கியமான ஒரு துவா, உலக பற்றில் இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு துவா. இந்த சபையிலேயே நாம் அதை மனனம் செய்யணும். அல்லாஹும்ம 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 ஹாசிப்னி, ஹா சீன் அலிஃப் பா நூன் யா, ஹாசிப்னி ஹாசிப்னி ஹாசிப்னி. 3 தடவை சொல்லுங்க, ஹாசிப்னி. ஹிசாபை யசீரா, ஹிசாபை யசீரா, ஹிசாபை யசீரா. இதை ஒரு 3 தடவை சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க, சேர்த்து சொல்றோம். அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யசீரா. சேர்ந்து நீங்களே சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை. சரி.
இது மாதிரி ஒரு 2-3 துவா சொல்லுவேன், இன்ஷா அல்லாஹ் இடையில கேட்பேன், கொஞ்சம் கூர்ந்து கவனி. முதலாவது அம்சம், இந்த உலகப்பற்று நம்மை மிகைக்கிற பொழுது இறைவனின் மீதான அந்த நேசமும் இறை தொடர்பும் நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதை நீங்கள் கண்கூடாய் பார்க்கலாம். உலகப்பற்று மிகைத்து விட்டால் இறைவனின் அந்த நெருக்கம் குறையும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஏராளமான வரலாற்று தகவலை சொல்கிறார். அதுல அல்லாஹ் ரொம்ப ஆணவம் பிடித்து அகம்பாவம் பிடித்து வாழ்ந்த பல வரலாறுகளை சொல்கிறான். அதில் ஒருவன் தான் காரூன் என்கிற மோசமானவன். ஹாரூன், அவர் தூதர், இறை தூதர். காரூன் இவன் கேடுகட்டவன். ஒரு எழுத்துதான் வித்தியாசம். ஹாரூன் என்பவர் இறை தூதர், காரூன் என்பவன் அயோக்கியன், கேடுகட்டவன், ஆணவம் பிடித்தவன். இந்த காரூன்ட்ட போயிட்டு ஊரே சேர்ந்து பேசுகிறேன். அவன் குறித்து அல்லாஹ் நிறைய இடங்கள்ல சொன்னாலும் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், இந்த காரூன் தான் சம்பாதித்து வைத்த பொருளாதாரங்களை எல்லாம் சேர்த்து வைக்கிற கசானா, அந்த கசானாவை மூடி அதனுடைய மிஃப்தா, சாவி, இந்த சாவிகளை சுமப்பதற்கு பலாயிரக்கணக்கான நபர்கள் தேவைப்படுவார்கள். அதாவது பீரோவா இரும்பு பெட்டியில எப்படியெல்லாம் சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டான். இதுக்குன்னு சாவி பூட்டி வைக்கணும் பாதுகாப்பா. இதுக்கு பல நூறு பேர்கள் தேவைப்படுவார்கள். நம்ம என்ன புரிஞ்சுக்க கூடாது, ஒரே ஒரு பெரிய இரும்பால் செய்யப்பட்ட ஒரு பெட்டகம் இருக்கும் போல அதுக்கு ஒரு நீளமான ஒரு 100 அடி சாவி இருக்கும் போல புரிஞ்சுக்க கூட, அதை தூக்குறதுக்கு ஒரு 1000 பேர் தேவைப்படும் அப்படின்னு புரியக்கூட. அல்லாஹ் சொல்லும் போது சாவிகள் என்கிறார். அவன் சேகரித்து வைத்திருக்கிற கசானாவின் சாவிகளை சுமப்பதற்கு பல பேர் தேவைப்படுவார்கள். 1,00,000 பீரோ இருக்கலாம், கோடி பீரோ இருக்கலாம். அதுக்கு சாவியா போட்டு சாக்குல சேர்த்து வச்சு அதை தூக்குறதுக்கு பல பேர் தேவைப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இப்ப இந்த காரூன்ட்ட போயிட்டு ஊர் மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், காரூனே லா தஃப்ரஹ், பெருமை கொள்ளாதே, அகம்பாவம் பிடிக்காதே, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தஃபர்ரிஹீன், அகம்பாவம் பிடிக்கிற யாரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அவன் அகம்பாவம் பிடிச்சான், ஆணவம் கொண்டான். காரூனை அல்லாஹ் அழிக்கிறான், ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான். அவனை தடம் தெரியாமல் அல்லாஹ் துடை தெரிகிறான். இப்ப அல்லாஹ் உலகத்துக்கு பாடம் நடத்துறான். வபுதகி மனிதா ஃபீமா ஆதாக்கல்லா அத்தாரல் ஆகிரா, உனக்காக நீ தேடுகிற வீடுகளில் மறுமையின் வீட்டை தேடிக்கொள். அல்லாஹ் நடத்துகிற பாடம். காரூன் மாதிரி நீ வாழ்ந்திராத. அவன் மறுமையின் வீட்டை தேடவில்லை, உலகத்திற்காக வாழ்ந்தான், உலக மோகத்திலே சிக்கி தவித்தான். நீ உனக்காக தேடுகிற வீடுகளிலே மறுமையின் வீட்டை தேடிக்கொள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஒலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்தில் உனக்கான பங்களிப்பு என்று ஒன்று இருக்கிறது மனிதா. அல்லாஹ்வுக்கு சில பங்கு கொடுக்கணும். உன் கணவனுக்கு எப்படி கொடுக்கிறாயா, உன் மனைவிக்கு எப்படி கொடுக்கிறாயா, பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கிறாயா, அதே போன்று அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு என்று ஒன்று இருக்கிறது, அதை மறந்து விடாதே. அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், அல்லாஹ் உனக்கு எப்படி உதவி செய்திருக்கிறானா, கையை கொடுத்திருக்கிறான், காலை கொடுத்திருக்கிறான், பேசுறதுக்கு நாவை கொடுத்திருக்கிறான், பார்ப்பதற்கு கண்களை கொடுத்திருக்கிறான், கேட்பதற்கு காதுகளை கொடுத்திருக்கிறான். நீ எப்படி அல்லாஹ் உனக்கு ரொம்ப ஆரோக்கியமான நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானோ அது மாதிரி அல்லாஹ்வுக்கு நீ உதவி செய்யணும். வணக்க வழிபாட்டின் மூலமாய், தர்மம் செய்வதன் மூலமாய் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். அல்லாஹ் நடத்துற பாடத்துல முக்கியமான பாடம், காரூன் மறுமையின் வீட்டை தேடல, நீ அப்படி வாழக்கூடாது.
உனக்கான வீடுகளில் மறுமையின் வீட்டை நீ தேடிவிட்டாயா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்காக செதுக்குகிற எவ்வளவோ விஷயங்களில் மறுமையின் வீட்டை தேடிவிட்டோமா? நிச்சயமாய் அதிலே பெரிய வெற்றி நம் இருப்பதை பார்க்கிறோம். உலக பற்று நம்மை மிகைத்து நிற்கிற நிலையான வாழ்க்கை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எவ்வளவோ இடங்களில் சொல்கிறார். அந்த வாழ்க்கை அதுதான் நிலையான வாழ்க்கை. அதற்காக இஹ்லாஸோடு வாழுங்கள். ஒன்றுமில்லை, அல்லாஹ் நமக்கு உண்ணுவதற்கு எவ்வளவு உணவுகளை தந்திருக்கிறார். எவ்வளவு உணவு! சுப்ஹானல்லாஹ், நினைத்து பார்க்கிற பொழுது ஆச்சரியமாய் இருக்கிற. விரும்பியதை எல்லாம் உண்ணுகிறான், விருப்பப்பட்டவைகளை எல்லாம் சாப்பிடுகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அல்மால், நீங்கள் ஆசைப்படுகிற செல்வங்கள், பொருளாதாரம், வல் பனூன், உங்களுடைய பிள்ளை செல்வங்கள், ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சிகள் தான். பொருளாதாரத்தை நேசிக்கிறியா? கவர்ச்சிடா. பொருளாதாரத்தின் மூலமாய் பலவற்றை விரும்புகிறாயா? கவர்ச்சி. நீ பெற்றெடுத்து இருக்கிற பிள்ளைகள் கவர்ச்சி. ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், உல் பாக்கியாத்து ஸாலிஹாத் கைருன் இன்த ரப்பிக் ஸவாபன் வ கைரன் அமலா. நீங்கள் சம்பாதிக்கிற நிலையான நல்லறங்கள் இருக்கிறது அல்லவா, அதுதான் உனக்கு சிறந்தது, எதிர்பார்க்கப்படுவதில் சிறந்தது. எதை நீ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும், எதிர்பார்க்கணும்? நல்லறம் செஞ்சுட்டனா, 5 நேரம் தொழுகிறனா, பொய் பேசாமல் வாழ்கிறேனா, செல்போனை சரியா பயன்படுத்துறனா, தொலைக்காட்சி பெட்டியை சரியான முறையில் பார்க்கிறேனா, அல்லாஹ் தடுத்தவற்றில் இருந்து விலகி இருக்கிறேனா என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ உண்ணுவதற்கு, உடுத்துவதற்கு, அனுபவிப்பதற்கு பல வகைகளில் சிறப்பு சேர்த்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனின் வாழ்க்கை குறித்து பேசுகிறார்கள். 70 வயசு 75 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்றார். நல்ல சம்பாதித்து விட்டார், திருமணம் ஆயிருச்சு, பிள்ளைகளை பெற்றுட்டாரு. அந்த பிள்ளைகளை படிக்க வைத்து விட்டு அவர்களுக்கு திருமணமாகி பேரம்பையும் வந்துடும். ஆனாலும் இவருக்கு இந்த உலகத்தின் மீது இருக்கிற ஆசை விட, நீங்கள் பார்க்கலாம், 75 வயசு 80 வயசுல அல்லாஹ் காப்பாற்றணும், இப்படி ஒருத்தர் திடாத்திரமா நல்ல நிலையில வாழணும். அந்த வயதில இருந்தால் படுத்த படுக்கையாகிவிடக் கூட. அப்படி வாழ்பவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். சொந்த வீடு இருக்குது, பிள்ளைகளை எல்லாம் படிக்க வச்சுட்டீங்க, பேர குழந்தைகளை பார்த்துட்டீங்க, வேற ஏதோ ஆசை இருக்குதா? இருக்குது. என்ன ஆசை? இந்த பேரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா அப்படி மனசு ஆறுதல் ஆயிரும். சரி, அதுக்கப்புறம் அந்த பேரை அவன் ஒரு பிள்ளைய பத்து என் மடியில போட்டு, அந்த புள்ள யூரின் போறது என் மடியில அந்த ஹீட்டை சூட்டை உணர்றத நான் விரும்புறேன். சரிங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சா ஆசை? இல்ல, அந்த கொள்ளு பேரனுக்கு ஒரு கல்யாணம், மன்னன் இடம் போடும். இவருக்கு ஆசை எப்ப முடியும்னா முடியவே முடியாது. இவர் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அப்புறம் பேர பிள்ளை, அப்புறம் கொள்ளு பேர, எள்ளு பேர, மல்லு பேர, மண்ணு பேர, எல்லாவற்றுக்கும் எல்லாமே அனுபவிச்சாரு. அவர் பக்கத்துல போயிட்டு, நாளைக்கே மலக்குள் மௌத் வந்தா நீங்க தயார் தானா? இன்னும் என் குடும்பத்தை விட்டுட்டு எப்படி போறது? அல்லாஹ்வின் தூதர் இதை முன்னறிவிப்பாகவே செய்தார்கள். லா யஸாலுல் கல்புல் கபீர், முதியவரின் உள்ளம் கூட ஷாப்பன் ஃபீ சினைன், 2 விஷயத்தில் இளமையாகவே இருக்கும். கிழவியின் உள்ளம் கூட 2 விஷயத்தில் அப்படி யங்ஸ்டராகவே இருக்குமா. அல்லாஹ்வுடைய தூதர் அதுல சொன்னாங்க, ஹுப்புத் துன்யா, உலகை விரும்புவது, ஒத்தூலுல் அமல், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை. யாருக்கு தான் வாழக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம்? யாரு நாளைக்கு மொத்தா போகணும்னு விரும்புறோம்? எல்லா ஆண்டு அனுபவித்து விட்டோம் என்று சொல்பவர் கூட
உடனே மரணத்திற்கு தயாரா என்று கேட்டால் இல்ல இன்னும் சில கடமை பாக்கி இருக்குது அப்படிமான்ல. உனக்கு என்ன கடமை? கபர்ல போய் பதில் சொல்றதுக்கு கடமை இருக்குது. மறுமையில எழுப்பி விட்டு அங்க போய் நின்று தைரியமா நிற்கிறதுக்கு கடமை இருக்கிறது. இல்லை அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது. இல்ல, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த ரெண்டு விஷயத்துல மனுஷன் உள்ள இளமையாவே இருக்கும். எல்லாமே அனுபவித்து விட்டாலும் கூட இளமையாகவே இருக்கும் என்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலக பற்ற அவங்க வாழ்ந்து உடைச்சு காமிச்சிருக்கிறாங்க. இந்த மக்கள்லாம் சான்று. நிறைய செய்திகள் இருந்தாலும் சில செய்திகளை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உலக பற்றை தகர்த்தெறிந்து நமக்கு ரோல் மாடலா வாழ்ந்திருக்கிறாங்க. 40 வயது வரைக்கும் அதிகமான பொருளாதாரத்தை சம்பாதித்தவர் தான். விரும்பிய உணவுகளை உட்கொண்டவர் தான். ஒரு மக்காவிலேயே குறைஷிகளிலேயே குறைஷி பெண்களிலேயே தாஹிரா பரிசுத்தமானவள் பணக்காரி என்று பெயர் பெற்ற ஒரு அந்தஸ்து பெற்ற ஒரு பெண்ணை தான் திருமணம் முடிக்கிறான், ஹதீஜா அம்மையார். இவர்களுக்கு அடைமொழி சூட்டப்படும். மக்கத்து குறைஷிகள்ல டாப் மாஸ்ட் பணக்காரிகள்ல ஃபர்ஸ்ட், பெண்கள்ல செல்வ வளம் படைத்தவர்களில் முதல் நபர் இவர்தான். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். 40 வயது வந்ததற்கு பிறகு அல்லாஹ் தூதராய் தேர்வு செய்கிறான். தன்னுடைய வாழ்க்கையே அப்படியே மாற்றிக்கொள்கிறார்கள். இறைவனுக்காக உலக பற்றை அப்படியே துடை தெரிகிறாங்க. நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ்வின் தூதர் செய்த துவா. இந்த துவாலாம் நம்ம எத்தனை பேர் கேட்டிருப்போம்லாம் தெரியாது. நபிகளார் செய்த துவாவை நீங்கள் பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிறது. அல்லாஹும்ம ஜஅல் ரிஸ்க ஆலி முஹம்மதின் கூத்தா. இறைவா, முஹம்மதின் குடும்பத்தாருக்கு நல்ல கவனிக்கணும். எவ்வளவு அல்லாஹ் நம்மளே சிறப்பா வச்சிருக்கிறான்றதுக்கு இதெல்லாம் சான்று. இறைவா, முஹம்மதின் குடும்பத்தாருக்கு வயிற்றை நிரப்புகிற அளவுக்கு உணவு கொடு இறைவா, அது போதும். பசியில பட்டினியில சாகடிச்சிடாத, அப்படி நாங்க மௌத்தா போயிடக்கூடாது. முஹம்மதின் குடும்பத்தாருக்கு வயிறு நிரம்புகிற அளவிற்கு உணவு கொடு இறைவா. என்றைக்காவது நமக்கு ஒரு அசாத்திய ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, சாப்பாடு என்னைக்குமே குறைய வராது, சாப்பாட்டுல அல்லாஹ் குறை வைக்க மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்றைக்காவது நம் குடும்பத்தாருக்காக இறைவா, ஒவ்வொரு நாளும் 3 வேளை நானும் என் குடும்பத்தாரும் வயிறு நிரம்ப சாப்பிடணும் இறைவா, அப்படி ஒரு உணவு கொடுத்துரு இறைவா. நம்ம ஒரு வேளை சாப்பிடுறது 3 நாளைக்கு சேர்த்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. அது ஒரு பெரிய பிளேட்ல மந்தி பிரியாணில கேட்கவே வேணாம், அடிச்சு நவுத்துகிற வகையில் எல்லாரும், நான் உட்பட என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன், உண்ணுகிற உணவில் அல்லாஹ் அவ்வளவு அருள் பொழிந்திருக்கிறான். உலக பற்றை நபிகளார் எப்படியெல்லாம் உடைக்கிறார்கள் என்று பாருங்கள். உணவு மோகம் அது பொருளாதார மோகமாய் மாறி உலகத்தின் மீது இருக்கிற மோகமாய் மாறிவிடக் கூட. நீங்கள் பார்க்கலாம், நபிகளார் ஒரு சபையில அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் எழுந்து நிற்கிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கிறார், பசிக்கிறது, உணவு வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒரு இன்னொருத்தர நேர வீட்டுக்கு போங்க, இந்த மனைவி என் மனைவி வீட்டுக்கு போங்க, வீட்டுல என்ன சாப்பாடு இருக்குதுன்னு கேட்டுட்டு வாங்க. அவர் போகிறார். வீட்டிலிருந்து ஒரு ஆச்சரியமான பதில் வருகிறது, தண்ணீரை தவிர வேற ஒண்ணும் இல்லை. வந்து பதில சொல்ற, அல்மா வாட்டர் மட்டும்தான் இருக்குதா, வேற ஒண்ணும் இல்லையா? சரி, என்னுடைய இன்னொரு மனைவி வீட்டுக்கு போங்க, அங்க என்ன பதில் வருதுன்னு கேட்டுட்டு வாங்க, சாப்பாடு என்ன இருக்கிறது. அங்கேயும் போயிட்டு ரிட்டர்ன் வர்றாரு, தண்ணியை தவிர ஒண்ணும் இல்லை. இங்க ஒருத்தர் பசிக்கிறது என்று நிற்கிறார். அல்லாஹ்வின் தூதர், இறைவனின் விருப்பத்திற்குரியவர், அகில உலகத்திற்கு முன்மாதிரி, தண்ணியை தவிர ஒண்ணும் இல்லை. இன்னொரு மனைவி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு மனைவி, ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி.
சேம் அதே பதில் ரிட்டர்ன் வருகிறது. அந்த பதிலை அப்படியே வாங்கி டெலிவரி பண்றாங்க. தோழரே, தண்ணியை தவிர வீட்டில் ஒண்ணும் இல்லையா? எப்படி இருக்கும்? இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க? நான் வீட்டுக்கு போனாலே சோத்துக்கு வரீங்கள, இல்ல விருந்தாளி வரையா? அந்த மனைவி சொல்லி அனுப்புற பதில இன்னொன்று அடங்கி இருக்கிறேன். முஹம்மதாகிய நீங்கள் வீட்டிற்கு வந்தாலே தண்ணினா, இதுல நீங்க விருந்தாளி வரை கூட்டிட்டு வரீங்களா அப்படின்ற அளவிற்கு தண்ணீரை தவிர ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வின் தூதர் நடுநிசி நேரம் பசி கொடுமையினால் வெளியே வருகிறார்கள். வெளியே வந்த அதிர்ச்சி. ஒரு 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 பேரும் நேசத்திற்குரியவர்கள், பிரியத்திற்குரியவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், இந்த நேரத்தில் வெளியே வந்திருப்பதற்கான காரணம் என்ன? ஒற்றை வார்த்தை, அழுத்தமான வார்த்தை சொன்னார்கள். அல் ஜூ யா ரசூலல்லாஹ், அல் ஜூ யா ரசூலல்லாஹ், பசி அல்லாஹ்வின் தூதரே. திருப்பிக்கிட்டு அப்படியே அடிக்கிறாங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? நாங்க பசின்னு வந்திருக்கிறோம். நீங்க ஏன் வந்திருக்கிறீங்க? உங்களை எந்த பசி வெளியேற்றியதோ அதே பசிதான் என்னையும் வெளியேற்றி இருக்கிறேன். யார் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்று பாருங்கள். உணவு மோகம் மிகைத்து விடுகிற பொழுது உலக பற்றில மூழ்கி திளைக்கிறோம். அது அருமெல்லாம் தெரிய, சிறு பிள்ளைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த உணவிற்காக, உடைக்காக, இருப்பிடத்திற்காக அவ்வளவு அனுபவிக்கிறோம். ரசூலுல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேர் இன்னொரு நபித்தோழர் வீட்டுக்கு போறாங்க. அவர் வீட்டில் இல்லை, அந்த அம்மா தான் இருக்கிறாங்க. பிறகு மீண்டும் வருகிற பொழுதே தகவல் தெரிந்தவாறு கைகளிலே செங்காய்கள் கனிகளோடு ஒரு பேரித்தம்பள கொத்த அள்ளிட்டு வர. சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம். பேரித்தம்பளத்தை எல்லாம் சாப்பிட்டுட்டு ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இன்னும் பசிக்குது. அந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற பொழுதே உள்ளம் அப்படியே உருகும். அவ்வளவு ஆழமான வார்த்தை. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இன்னும் பசிக்குது, வீட்டுல ஒரு சின்னோண்ட ஆடு இருந்தா அறுத்து விருந்து தர முடியுமா? வாயை திறந்து கேட்கிறார்கள். பசி, இந்த பேரித்தம்பளத்தை சாப்பிட்டால வயிறு அடங்குமா? இதுக்கெல்லாம் பசி போகுமா? ஒரு சின்னோண்ட ஆட்டுக்குட்டி இருக்குதா? அல்லாஹ்வின் தூதரே, பால் தருகிற ஆட்டையோ குட்டியையோ அறுத்துறாதே. வேற இருக்குதா? இருக்குது, அறுத்து கொடுத்துரு. இப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வைக்கிற ட்விஸ்ட. ஆட்டை அறுத்தாச்சு, சமைச்சாச்சு. கையில லெக் பீஸ் ஆட்டினுடைய சப்பை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவங்க கையில இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லதுஸ்அலுன்ன அனின் நஈம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். இத கையில கொடுத்துட்டு சோதிச்சு பார்க்கிறேன். கையில பீஸ் இருக்குது, கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அங்க அட்வைஸ் பண்றாங்க, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருட்கொடை குறித்து நீ விசாரிக்கப்படுவாய். இது ஒரு அருட்கொடை. வயிறு பசியோடு வந்தாய், வயிறு நிரம்ப அல்லாஹ் திருப்பி அனுப்புகிறான். இது குறித்தும் அல்லாஹ் விசாரிப்பான். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று பாருங்கள். இதுவெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியும். நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது யாராவது அட்வைஸ் பண்ணாலே பிடிக்க வாய மூடுன்றோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இது பேச வேண்டிய பேச்சா அப்படின்னு திட்டி விட்டுருவோம். நபிகளார் அது குறித்து கூட அருட்கொடை என்றார்கள். நம்ம அல்லாஹ் எவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்து செழிப்பாக வாழ வைத்திருக்கிறார். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உயிரோடு இருக்கிற காலம் எல்லாம் பார்லி இல்லா ஷத்ர ஷஈர், இந்த கோதுமையில ஒரு லிக்விட் மாதிரி செய்வாங்க. கோதுமை கரைசல் என்று கூட சொல்லப்படும். அது தண்ணியில வச்சு கரைச்சி பார்லி கஞ்சி மாதிரி குடிப்பாங்க. அதை ஒரு பையில சேகரித்து வைத்திருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் உயிரோடு வாழுகிற காலம் பார்லியை தவிர எங்களுக்கு வேறு உணவு இருந்ததில்லை. டெய்லி அந்த கஞ்சி தான். காலையில கொஞ்சம் பார்லி கஞ்சி, பகல்ல கொஞ்சம் கஞ்சி, இரவு கொஞ்சம் கஞ்சி, அவ்வளவுதான். அந்த பையில தான் இருக்கும். அது உடனே ஃப்ரெஷ்ஷா சுட சுட தொண்டைக்கு எதமா, நாவுக்கு டேஸ்டா அப்படி வச்ச உடனே நெருப்பு பொறி கிளம்பெல்லாம் உண்ண மாட்டாங்க. ஏற்கனவே செய்யப்பட்டதா இருக்கும்.
பிறகு ஆயிஷா அம்மையார் அறிவிக்கிறார்கள், ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க. அந்த பையில இருந்து நான் குடிச்சிட்டே வந்தேன், சாப்பிட்டுட்டே வந்தேன். ஒரு நாள் அந்த பையில் எவ்வளவு இருக்கிறது என்று திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்ததுதான் தவறு. திறந்து பார்த்த சிறிது நாட்களில் பையில் இருந்த பார்லி தீர்ந்து போய்விட்டது. இது அல்லாஹ் செய்திருக்கிற பரக்கத். இவ்வளவு நாள் இருக்கிறது சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க, அது வரைக்கும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். திறந்து பார்த்த உடனே முடிஞ்சு போயிருச்சு. இது அல்லாஹ் செய்திருக்கிற தனிப்பட்ட பேரருள். வெறும் ஒரே ஒரு உணவை, ஒரே ஒரு சாப்பாடை நாம் எல்லாம் தினசரி சாப்பிடுகிற சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறானா, அல்லாஹ்வின் தூதர் எப்படிப்பட்ட தூதர். பிறகு பாருங்கள், ஒரு சமயம் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. பாரிசி கோத்திரத்தை சார்ந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர், தொய்பல் மரக், மனம் கமழுகிற வகையிலே அவர் உணவு சமைப்பார். அவங்க வீட்டில் அவர் அவங்க மனைவி மனம் கமழுகிற வகையில உணவு சமைச்சா அந்த ஸ்மெல் வீடு வரைக்கும் வரும். எவ்வளவு பெரிய சோதனைன்னு பாருங்க. இதெல்லாம் உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும். சஹீஹ் முஸ்லிமிலே இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த செய்தியை கொண்டு வர்றாங்க. படிக்கிற பொழுதே ஆச்சரியமா இருக்கும், கவலையா இருக்கும். எந்த தருணம் இது? 2 மாச காலம் தண்ணி பேரித்தம்பழத்தை தவிர வேற எதையும் சாப்பிடாத காலம். 2 மாசம் எங்க வீட்டில் அடுப்பெரிஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல். பேரித்தம்பழம் தண்ணீர். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மனம் கமழுகிற ஸ்மெல் வீசுற ஒரு அந்த உணவை அப்படியே நுகர்றாங்க, சுவாசிக்கிறார்கள். ரொம்ப அருமையான ஒரு ஸ்மெல். சத்திய சோதனை தான். எப்படியோ அவர் ரசூலுல்லாஹ்வுடைய நண்பரும் கூட விருந்திற்கு அழைக்க வருவார் என்று நாங்கள் காத்திருந்தோம். ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, அவர் எப்படி விருந்துக்கு அழைக்க வருவார் என்று நாங்கள் காத்திருந்தோம். நான் காத்திருக்கிற பொழுதே, எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுதே அவர் வந்து விட்டார். பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டேன். சோதனையை பாருங்க. சும்மா ஜா எதுஹு ஃபகால், அல்லாஹ்வின் தூதரே வீட்டிலே உணவு சமைத்திருக்கிறேன் வாருங்கள். நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பரும் கூட. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, கூப்பிடுறீங்களே? நான் மட்டுமா? 2 பேருக்கு குழப்பசி. ஆயிஷா அம்மையாரும் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறாங்க. 2 மாசம் சாப்பிடல. இதுல வேற ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லு, குழம்பு ஸ்மெல்லு வருதுன்னா எவ்வளவு பெரிய சோதனை. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னை மட்டுமா? ஆமா வாங்க, நீங்க வாங்க. உடனே ஆயிஷா அம்மையார் முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆதிஹி இல்லையா ஆயிஷா, இவர் வரலாமா? ஆயிஷாவை பார்த்து கேட்கிறாங்க, இவரும் வரலாமா? நம்மளா இருந்தா ஆளை விட்டா போதும்டா, நீ சாப்பிடு, சாப்பிடாம உயிரை விட்டுட்டு போ, நான் போய் தின்னுட்டு வந்துடுறேன், நம்ம புருஷன் போயிடுவேன். ரசூலுல்லாஹ்வை பாருங்க, இவரும் வரலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. வந்த பதில் ஆயிஷா அம்மையாருக்கு இன்னும் மேலும் சோதத்தை ஏற்படுத்துகிறது. ஃபகாலல்லா, இல்ல உணவு கம்மியா தான் இருக்குது, அவங்க வேணா நீங்க மட்டும் வாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் வரலன்னா நானும் வரல, இவர் வந்தா நான் வர்றேன், இவர் வரலன்னா நான் வர மாட்டேன், வீட்டுக்கு போயிடுறேன், சாப்பாடு பார்த்துட்டு வரேன், போகிறாரு, திரும்பவும் வர்றேன். உண்மையிலே சாப்பாடு கம்மியா தான் சமைச்சு வச்சிருக்கிறாங்க. திரும்ப திரும்பவும் அழைக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே வாருங்கள், நல்ல ஒரு அருமையான உணவு சமைத்து வைத்திருக்கிறேன். திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறான், நான் மட்டுமா? ஹாதிஹி, இந்த அம்மா இல்ல ஆயிஷா, ஆயிஷாவை சுட்டி காட்டி கேட்கிறாங்க, இவரும் வரலாமா? அவரு வேணா, ஃபகாலல்லா, நீங்க மட்டும் வாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, இவரு வரலன்னா நானும் வர மாட்டேன். நல்ல யோசிக்கிறார். மீண்டும் வீட்டிற்கு சென்று விட்டு திரும்புகிறார். திரும்பவும் அழைக்கிறார். நபிகளார் மீண்டும் கேட்டார்கள், இவரும் வரலாமா? இவரும் வரலாமா? சரி 2 பேரும் வாங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கப்படுகிறது. செய்தியின் இறுதியில் ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள், நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட மாதங்களுக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிற பேரருள்,
அந்த உணவை நான் உண்டதாய் நான் கருதினேன். சுப்ஹானல்லாஹ். சகோதரிகளே, கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டும். அல்லாஹ் எவ்வளவு பேரருளை செய்திருக்கிறார். ஆயிஷா அம்மையார் சாதாரண ஒரு மனிதரா? அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி பசி கொடுமையினால் வாட்டி வதைக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நபிகளாரின் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? ஆயிஷா அம்மையார் விளக்குகிறார்கள். உலக பற்றை உண்மையிலேயே அவர்கள் அனுபவிக்கவில்லை, உலக மோகத்திலே திளைக்கவில்லை. கையை தூக்கினால் இந்த பகுதியெல்லாம் தெரியும், கால்கள் மூட்ட அளவுக்கு தான் ஆட இருக்கும். ரசூல்லா பெரிய அளவுல உணவில் அனுபவிக்கல, உடையில அனுபவிக்கல. பகல்ல விரிக்கிற பாயா எதை பயன்படுத்துகிறார்களோ அப்படி மாற்றா பயன்படுத்துவாங்க. இரவிலோ பகலிலோ கதவாய் பயன்படுத்தி விட்டு மற்றொரு நேரம் அதை படுக்கைக்கு விரிப்பார்கள். ஒரு கட்டத்தில் பாயினா இத்து செத்து போயிடும். இந்த தென்னை மர பாலை இருக்கும், தென்னை மரத்திலிருந்து பெரிய ஓலை விழும். அதனோட அடிப்பாகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும். அது மாதிரி பேரித்தம்பள ஓலைகளை எல்லாம் ஃபில்லப் பண்ணிடுவாங்க. எனக்கு வீடு ஃபுல்லா மண்ணு தான். அந்த மண்ணு உள்ளே முதுகிலை குத்தக்கூடாது என்பதற்காக பேரித்தம்பள ஓலைகளால் நிரப்பி அதில் தான் தூங்குவார். ஒரு சமயம் ஆயிஷா அம்மையார் விளக்குகிறார்கள், சிறிதளவு ரொட்டி மாவு இருந்தது. எங்கள் வீடு மண்ணால் ஆன வீடுதான். நான் ரொட்டியை சுட்டு நபிகளாரின் கரத்திலே கொடுத்தேன். அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? அந்த சூடு தாங்க முடியாமல் தோளிலே கிடந்த துண்டை கீழே விரித்து அதற்கு மேல் ரொட்டியை வைத்தார்கள். தட்டு கூட கிடையாது, தட்டு கூட இல்லை. உண்ணுவதற்கு, உணவை வாங்குவதற்கு தட்டில்லாத சூழல். நபிகளாரின் வாழ்க்கை. அல்லாஹ் வசீலா என்கிற பதவியை உலகத்தில் ஒருவருக்கு தான் கொடுக்கிறான். அந்த ஒருவராய் நீங்கள் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் கொடுத்த உத்தரவாதம். முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர். கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். இவ்வளவு பஞ்ச பராதியா ரொம்ப சிரமப்படணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை மார்க்கத்தில். அவர்கள் நினைத்தால் நல்லபடியாய் வாழ்ந்திருக்கலாம். உலக பற்று வேண்டாம் என்பதை ஓரங்கட்டினார்கள். இப்படிப்பட்ட ரசூல்லா இந்த மாதிரி நிறைய சம்பவம் இருக்குது. தம் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிட்டாங்க தெரியுமா? அவர்களின் இறைவனுக்கு செய்த நன்றி கடன் எப்படி இருந்தது தெரியுமா? அம்மையார் ஆயிஷாவே விளக்குகிறார்கள். நபிகளாரின் மரணத்திற்கு பிறகு உருவா என்கிற ஒரு மனிதர், தாபி, அவர் ஆயிஷா அம்மையார்கிட்ட வந்து கேட்கிறாங்க, அம்மையார் ஆயிஷா அவர்களே, நபிகளார் உங்களோடு கணவனாய் இருந்த பொழுது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். உங்கள் உள்ளத்தை தொட்ட ஏதேனும் ஒரு சம்பவத்தை நீங்க கூற முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கிறாரு, உன் கணவர் ரசூல்லா உங்களோடு வாழ்ந்த காலகட்டத்தில் ஏராளமான சம்பவங்கள், நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். உங்க உள்ளத்தை டச் பண்ண மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. அது நடந்திருக்குது, ரொம்ப முக்கியமான சம்பவம் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கணவன் மனைவியா வாழ்ந்திருப்போம். திருமணமான குறிப்பிட்ட நாட்கள்ல ரொம்ப ஜாலியா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பாரு. உள்ளத்தை டச் பண்ற மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்திருப்பாரு, ட்ரெஸ்ஸால் வாங்கி கொடுத்திருக்கலாம், அல்லது ஒரு மறக்க முடியாத பொருளா வாங்கி கொடுத்திருக்கலாம். ஆரம்பத்தில் கல்யாணம் ஆன புதுசுல அப்படி வாங்கி கொடுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு, பிள்ளைய போய் கேட்குது, அத்தா உங்களுக்கு ஏதாவது நெஞ்ச தொட்ட மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கிறாரா? வாங்கி கொடுத்திருக்கிறாரு, இந்த சேலை வாங்கி கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு ரிங்கு ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அப்படி ஏதாவது மெமரிஸ் காட்டுற மாதிரி பொருள் இருக்கும். சில குடும்பத்தில் கேள்வி கேட்கும் போது அம்மாமார்கள் பிள்ளைங்களை முறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா விளக்குமாறு எடுத்து அடிச்சிருவேன், உங்க அத்தாவுக்கு வந்து சோறு தின்ட்டு தூங்கி கத்துறதுக்கே வேலை சரியா இருக்கும், அந்த ஆளு வாங்கி கொடுத்து கிழிச்சுட்டாலும் அப்படின்றவாங்க. சில வீடுகளில் நடக்கும், சில வீடுகளில் நடக்க. ஆயிஷா அம்மையார் அவர்களிடத்தில் உருவா கேட்கிறார், ஹார்ட் டச் பண்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குதா? நடந்திருக்குது, சொல்றேன் கேளுங்க. ரசூல்லா ஒரு சமயம் இரவு வீட்டுக்கு வந்தாங்க. என்னுடைய இரவு,
எப்போது இல்லாத அளவுக்கு என்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டாங்க. ஐஷாவே, தஅப்பதலி ரப்பி லிம தஅதன்லி, நான் இன்னைக்கு இரவு என் இறைவனை வணங்க போறேன், பெர்மிஷன் கிடைக்குமா? ரப்ப வணங்க போற அனுமதி கிடைக்குமா? ரப்ப வணங்குறதுக்கு கூட மனைவியின் உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் அல்லாஹ்வின் தூதர். அவங்க வேற ஏதாவது திட்டம் போட்டிருக்கலாம், கணவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம், கணவரிடத்திலே கஷ்டத்தை முறையிடுவோம் நினைச்சிருக்கலாம். இவர் பாட்டில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டாருன்னு வெக்ஸ் ஆயிடக்கூட, அதுக்காக அனுமதியும் கேட்கிறான். நான் இன்னைக்கு நைட்டு ரப்ப வணங்க போறேன், ஓகே தானா, உனக்கு பெர்மிஷன் கிடைக்குமா, அனுமதி கொடுப்பாயா? தாராளமா வணங்குங்க. ஒளி செய்யறதுக்கான தண்ணீர் ஏற்பாடு செய்து வைக்கிறார். ஒளி செய்யறாங்க. வீட்டுக்கு தூங்க போற நேரத்தில் வர்றாங்க, தொழ ஆரம்பிக்கிறார். ஆயிஷா அம்மையார் இந்த சம்பவத்தை விளக்குறாங்க. நபிகளார் தொழுதார்கள். சொல்லி தொழுகை முடிந்தபாடு இல்லை, பகா தொழுகையில் அழ ஆரம்பித்தார். ஹத்தா பல்லத் சில்லகு, அவர்களின் கன்னங்கள் அப்படியே அழுகையை உணர்ந்தது. கன்னங்கள் வழியா அழுக அப்படியே கொட்டுச்சு. வலம் யஸல் யப்கி, அழுகையும் நின்ன பாடு இல்லை, தொழுகையும் முடிஞ்ச பாடு இல்லை. மீண்டும் பகா அழ ஆரம்பித்தார். ஹத்தா பல்ல லிஹியதஹு, அவருடைய தாடிகள் நனைகிற அளவிற்கு அழ ஆரம்பித்தார். வலம் யஸல் யப்கி, அழுகை நின்றபாடு இல்லை, தொழுகை முடிந்தபாடு இல்லை. பகா, மீண்டும் அழுதார். அப்படியே மேனி வழியாய் தொடை வழியாய் ஆயிஷா அம்மையார் விளக்குகிறார்கள். கீழே கிடக்கிற மண் துகளின் மீது, கல் துகளின் மீது அந்த அழுகையின் கண்ணீர் விழ ஆரம்பித்தது. வலம் யஸல் யப்கி, அழுகை நின்றபாடு இல்லை. ஒரு கடத்தில் ஆயிஷா அம்மையார் விளக்குறாங்க, பிலால் ஃபஜ்ர் பாங்கு சொல்வதற்காக வந்து விட்டார். எவ்வளவு நேரம் என்று பாருங்கள். இரவு ஆரம்பித்த தொழுகை, அதிகாலை தஹஜ்ஜுடைய நேரம், முடிகிற தருவாய் ஃபஜ்ருடைய நேரம். பிலால் அங்கங்க கதவு திறக்கிறது. பள்ளிக்கு வர்றத பார்த்து தான் ரசூலுல்லாஹ் உணர்றாங்க, ஓ ஃபஜ்ர் நேரம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி தொழுகையை முடித்தார்கள். பிலாலும் வந்தார். நானும் நபிகளாரின் அருகிலே சென்றேன். அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. கால்களை பார்த்தால் விரல்கள் எல்லாம் வீங்கி போய் ரண கொடூரமாயிருந்தது. ரொம்ப காலெல்லாம் வீங்கி விரல் வீங்கி போன தருணத்தில் இருந்தேன். நாங்கள் கேட்டோம், அல்லாஹ்வின் தூதரை, யார ரசூலல்லாஹ், அல்லாஹ் தகத்தம மின் தம்பிக்கு வமா தஅக்கர், நீங்கள் முன் செய்த பாவம் பின் செய்த பாவம் எல்லாவற்றையும் மன்னித்ததற்கு பிறகு இவ்வளவு தொழ வேண்டுமா, அழ வேண்டுமா, கால்கள் வீங்க நிற்க வேண்டுமா? நபிகளார் சொன்ன இரண்டே இரண்டு வார்த்தை, நான் என் இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாய் இருக்க ஆசைப்படுகிறேன். இரண்டாவது சொன்னார்கள், என் இறைவனின் மகத்தான வேதனைக்கு பயப்படுகிறேன். அல்லாஹ் என்ன தண்டிச்சிருவானோ, இறைவன் என்னை வேதனைப்படுத்தி விடுவானோ என்று அஞ்சுகிறேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இறைவன் எவ்வளவோ கொடுத்திருக்கிறான், அதற்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டாமா ஆயிஷா? நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துவதை அல்லாஹ் விரும்புகிறான். ஒண்ணுமே கொடுக்கல அல்லாஹ்வுடைய பார்வையில. நம்ம பார்வையில பக்கத்து வீட்டுல சாப்பிட போனாங்க, தட்டு இல்லாம சாப்பிட்டு இருக்கிறாங்க, 2 மாசம் அடுப்பெரிஞ்சது கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரரு சமைத்த உணவுக்காக ஏங்கி நின்றார்கள், பார்லி கஞ்சியை தவிர ஒண்ணும் கிடையாது. இப்படிப்பட்ட நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி செலுத்த வேண்டாமா? யோசித்து பாருங்கள். நன்றி செலுத்துகிறோமா? அட அல்லாஹ் எவ்வளவு தந்திருக்கிறான். விரும்பியதை எல்லாம் உண்ணுகிறோம். நிம்மதியான உறக்கம் வருகிறது. ஏசி ரிமோட் ஆன் பண்ணிட்டு படுத்துட்டா ஆல் ஃபிளாட் தான், ஃபஜ்ருக்கு வர மாட்டேன், அப்படி ரிலாக்ஸா தூங்குற. ஒரு துளி வியர்வை உடலில் வராத அளவிற்கு அல்லாஹ் வாழச் செய்திருக்கிறான். சுகபோக வாழ்க்கையிலே வாழ்கிறோம். நாம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வருங்கால தலைமுறையினர்
உலகப்பற்று சிறுவயதிலிருந்தே ஊட்டப்படுகிறது. அவர்களுக்கென்று பிரத்யேகமான ஆடைகள் அள்ளி கொடுக்கிறோம், கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். நாமளும் அந்த மாதிரி ஹைஃபையான ஒரு லைஃப்ல வாழணும்னு ஆசைப்படுறோம். எல்லார் கையிலையும் போன் இருக்கிறது, அவனை அனுபவிக்கிற அவரவர் வீடுகளில் அமர்ந்து கொண்டு அந்த மொபைல் போனை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அதை சரியாய் பயன்படுத்தினால் நல்லது. மார்க்கத்திற்கு மாற்றமாய் பயன்படுத்துகிற பொழுது, அல்லாஹ் தடுத்த காரியங்களிலே பயன்படுத்துகிற பொழுது, ஒரே ஒரு சம்பவம், நம் பிள்ளைகள் உலகப்பற்றில்லாதவர்களாய் வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான சான்றாய் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் ஒரு இளைஞர், அவர் நோய்வாய்ப்படுகிறார். அன்ன ஜாரன் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த இளைஞரை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். அந்த இளைஞரை சந்திப்பதற்காக போறாங்க. நோய்வாய்ப்படுற ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த துவா அப்படி சவுண்டா சொல்லுங்க. புரியல, சவுண்டே வரல. அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யஸீரா. சரி, இளைஞர் ஒருவர், திருமணம் ஆகாத தருணத்தில் இருக்கிற வயதில் இருக்கிற ஒருவர், தகல அலா ஷாபின் வஹுவ ஃபில் மவுத், மரண தருவாயில் அவர் இருக்கிறார், மரண நெருக்கத்தில் இருக்கிறார். ஃபகால், எவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை என்று பாருங்கள். நம்ம பிள்ளைகள்லாம் இப்படிலாம் மௌத்தா போற தருணத்தில் இந்த மாதிரி இருப்பாங்களா? டவுட்டு தான். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் வார்த்தெடுக்க வேண்டும். ஏனென்றால் பிறப்பு அது வரிசையாய் நிகழும், இறப்பிற்கு வரிசையே கிடையாது. பிறப்புக்கு தான் வரிசை, அண்ணன் அக்கா, அதுக்கு பிறகு இளைய அண்ணன், அடுத்து நானு, அடுத்து தங்கச்சி, அடுத்து தம்பி. இறப்புக்கு வரிசை உண்டா? சஃப்புப்படி அல்லாஹ் உயிரெடுப்பானா? அத்தா இருக்கும் போதே புள்ள மூத்தாயிடுவேன், தாத்தா இருக்கும் போது பேத்தி மூத்தாயிரும். அல்லாஹ்வுக்கு பிறப்பிற்கு தான் வரிசை உண்டு, சஃப்பு உண்டு, ஆர்டர் உண்டு. இறப்பிற்கு வரிசை கிடையாது. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, ஒரு இளைஞர், ஒரு இளமை பருவத்திலே இருப்பவர். அல்லாஹ்வின் தூதர் அவருடைய நோய்வாய்ப்பட்ட தருணம், மரண தருவாயில் இருக்கிற பொழுது கேட்டார்கள், கைஃப தஜிதுக், என்னாச்சு, எப்படி இருக்கிறீங்க? அவர் சொல்லுகிற வார்த்தையை காது கொடுத்து கேட்க வேண்டும். வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வின் மீது சத்தியமாய் சொல்லுகிறேன், இன்னி அர்ஜுல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ்வை நான் சந்திக்கணும்னு விரும்புறேன். என்னுடைய பாவத்தை நினைத்து நான் அஞ்சுகிறேன். அல்லாஹ்வின் தூதரே, மரண தருவாய் அவர் சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு பக்குவமான வார்த்தைன்னு பாருங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பின் ஃபீ கல்பி அப்தின் ஃபீ மிஸ்லி ஹாதல் மௌத்தி இல்லா அல்தல்லாஹ் மா யர்ஜு ஆமனஹு மிம்மா யகாஃப். யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பி தன் பாவத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாரா, அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் உன்னிடத்தில் இருக்கிற, அல்லாஹ்வை சந்திக்கணும்னு விரும்புறேன், பாவத்தை நினைத்து கவலைப்படுகிறாய், அது போதும், கவலைப்படாதே, கண்டிப்பா உன்னை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த பிரார்த்தனை, வ அபூலக பிதம்பி வ அபூலக பிதம்பி, சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்கிற துஆ, பாவ மன்னிப்பின் தலையாய துஆ. வ அபூலக பிதம்பி, இறைவா என் பாவத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன், சரண்டர். வ அபூலக பிநிஅமதிக அலைய, இறைவா என் மீது
நீ பொழிந்திருக்கிற அருட்கொடையையும் நான் ஏற்கிறேன். அவ்வளவு அருளை பொழிந்திருக்கிற, ஆனாலும் நான் அயோக்கியனா, அட்டூழியம் செய்யறவனா, பாவம் செய்யறவனா வாழ்ற இறைவா, அதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் இறைவா. ஒரு இளமை பருவத்தில் மரணம் வந்து விட்டாலும் கூட இந்த இரண்டு பயம் இருக்குமா? யோசித்து பாருங்கள். இறுதியாய் சில செய்திகளோடு முடிக்கிறோம். சமீபத்தில் ஒரு வருடம், 1.5 வருடத்திற்கு முன்பு உலகத்திலே உலகமே திரும்பி பார்த்த ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். சமகாலத்தில் நடக்கிற சம்பவங்கள் நமக்கான படிப்பினைக்கான சான்று. எகிப்தை சார்ந்த மருத்துவர் குடும்பம், கணவன் மனைவி இருவருமே மருத்துவர், கைகளிலே ஸ்மார்ட் போன் வைத்திருப்பவர்கள். நான் சொல்லுகிற பெயரை நீங்கள் அடித்து பார்க்கலாம். கூகுளிலோ குரோமிலோ யூடியூபிலோ அடித்து பார்த்தால் வரும். பராஆ என்கிற 10 வயது சிறுமி, பராஆ, உலகம் ஒன்றுமே இல்லை என்பதற்கான சான்று. ஒரே ஒரு சம்பவம், வாழ்க்கைக்கான படிப்பினை, நிகழ்காலத்தில் நடக்கிறது. ரசூலுல்லா காலத்தில் நடந்த சம்பவம், நபி தோழர்கள் பட்ட சிரமம், இவைகளெல்லாம் படிப்பினையை போன்று சமகாலத்தில் நடக்கிற சம்பவமும் படிப்பினை தான். பராஆ போட்டு பாருங்கள். 10 வயது சிறுமி, அம்மா டாக்டர், அத்தா டாக்டர், பூர்வீகம் எகிப்து, சவுதிக்கு வந்துட்டாங்க. சவுதிக்கு வந்துட்டா ரொம்ப ஹைஃபையான வாழ்க்கை, அற்புதமான லைஃப். ஷார்ட்டா ரொம்ப சுருக்கமா சொல்றேன், கவனிக்கணும். திடீரென்று தாய் மயக்கமடைகிறார். மருத்துவமனையிலே கொண்டு போய் சோதித்து பார்த்தால் மருத்துவர் கொடூரமான இரத்த புற்றுநோய் அவரை தாக்கியிருக்கிறது. பிளட் கேன்சர் 2வது லெவல் 3வது லெவல் தாண்டி போயிட்டு இருக்குது. மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், காப்பாற்ற முடியாது, கண்டிப்பாய் உங்கள் மனைவியை காப்பாற்ற முடியாது என்று சொன்ன மாத்திரத்தில் தாய் துடிக்கிறார். 10 வயது சிறுமி, ஒரே ஒரு குழந்தை தான். இந்த தாயின் வளர்ப்பை பாருங்கள். 10 வயதிற்குள்ளாக குர்ஆனை மனனம் செய்ய வைத்திருக்கிறார். இந்த பராஆ என்கிற சிறுமி அவ்வளவு கிராத் அருமையா அர் ரஹ்மான் சூரா யூடியூப்ல இருக்கும். பராஆ அர் ரஹ்மான் சூரான்னு அடிச்சு பாத்தீங்கன்னா வரும். அர் ரஹ்மான் சூராவை ஓதுவார். குர்ஆனை மனனம் செய்த ஒரு சிறுமி மகனிடத்திலே சொல்ல வேண்டும், அம்மா மௌத்தாயிரம் சொல்லணும். உலகம் இவ்வளவுதான், வெரி சிம்பிள், ஒண்ணுமில்ல உலகம் அப்படின்றதற்கு சான்று. மகளை அழைத்து சொல்லுகிறார், பராஆ, உன்னுடைய தாய் இன்ஷா அல்லாஹ் உனக்கு முன்னே சொர்க்கத்தில் உனக்காக காத்திருப்பேன் மகளே. எப்படி பக்குவப்படுத்துறாங்க பாருங்க. உனக்கு முன்னாடியே சொர்க்கத்திலே உனக்காக வெயிட் பண்ணுவேன். நீ உனக்கு நான் கற்றுக் கொடுத்த குர்ஆன் ஓதுதலை நிறுத்தக்கூடாது, திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆறுதல் படுத்துகிறார். ஒரு கட்டத்தில் தாயினுடைய நிலவரம் அப்படியே மோசமாயிட்டே போகுது. இவங்க ஹாஸ்பிட்டல்ல ஈவினிங் போய் இந்த பராஆ என்கிற சிறுமி தாயின் அருகிலே உட்கார்ந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பாராம். ஒரு நாள் பராஆ பள்ளிக்கூடத்திற்கு சென்று விட்டார். தாயின் நிலைமை கிரிட்டிக்கல் லெவல், ஒரு 90-95% கடைசி கட்டம். கணவனுக்கு போன் வருகிறது, மனைவியினுடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு, உடனே வாங்க மருத்துவமனைக்கு. பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிறார். பராஆ என்கிற சிறுமி தன்னுடைய மகளை அழைச்சிட்டு காருக்குள்ள வச்சுட்டு சில சாப்பிட்றதுக்கு பொருளை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கார்ல ஒண்ணும் சொல்லாம பஸ் போய் ஒய்ஃபை போய் பார்ப்போம், பிறகு மகனிடத்திலே சொல்லுவோம். ஏன்னா கொடூரமான நோய்லாம் ஒண்ணும் சொல்லல, அந்த பிள்ளைக்கு சொன்னாலும் புரியாது. இப்பொழுது மருத்துவமனையின் வாசலை அடைந்து விட்டார். அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்கள். இப்ப தாப்பனார் சொல்றாரு, நான் உள்ள போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு வந்து உன்னை கூட்டு போறேன். ஏன்னா அவங்க மௌத்தா போறாங்க, கடைசி கட்டம், துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இரத்த கேன்சர், புற்றுநோய், வேதனையின் உச்சம் என்று காரில் இருந்து இறங்குகிறார். ரோட கிராஸ் பண்றாரு, ஒரு பஸ் வந்து அடிச்சிருச்சு கண்ணுக்கு முன்னாடி. தகப்பனார் துடி துடித்து இரத்த வெள்ளத்திலே மிதக்கிறார். ஸ்பாட்லே ஆளு காலி.
எவ்வளவு பெரிய சோதனை பாருங்க. நடக்கிற பொழுது அடித்த இடத்திலேயே தந்தை மரணம், கண்களுக்கு முன்னால் தந்தை மரணத்தை பார்க்கிறார். அதே மருத்துவமனைக்கு கூட்டு போனா ஆள் மூத்தாயிட்டாரு. இப்ப யோசிக்கிறாங்க, அம்மாவுடைய மேட்டரை ஃபர்ஸ்ட் சொல்லலாமா, அத்தா மௌத்தா போனது சொல்லலாமா? அத்தா மௌத்தானதையே சொல்லுவோம், ஏன்னா அததான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறாங்க. உன் தந்தை மரணித்து விட்டார் என்கிற தகவல் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் நாட்டத்தை பாருங்கள், கணவர் இறந்து 5 நாட்களுக்கு பிறகு தாயும் இருக்கிறார். அத்தா இறந்துட்டாங்க, 5 நாளைக்கு பிறகு அம்மா மௌத்து. உச்சபட்ச பணக்காரராய் இருந்தவர், சவுதியில ஒரு பெரிய மருத்துவ, தாய்க்கும் தந்தைக்கும் மகளாய் இருந்தவர் அனாதையாகிவிட்டார் ஒரு சில நாட்களில். பிறகு பாருங்கள் அல்லாஹ்வுடைய பேரிடியை பாருங்கள். சவுதியில இருக்கிற ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் இந்த பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார், இந்த சிறுமிக்கு படிக்க வைக்கிறார். அம்மா எப்படி மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்தாங்களா அதே மாதிரி மயக்கம் வருகிறது. சோதித்து பார்க்கிறார்கள், தாய்க்கு வந்த அதே இரத்த புற்றுநோய் 10 வயது சிறுமி பராவிற்கும் இரத்த புற்றுநோய் ஜீன் வழியா அப்படியே வந்துருச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லப்படுகிறது. அந்த குழந்தையின் வாயிலிருந்து வந்த வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், நான் விரைவில் என் தாயையும் தந்தையும் சந்திக்க போகிறேன். அந்த குழந்தை சொல்கிறான். வேதனை கொடூரமாகிறது. 2 கால்களை வெட்டி எடுக்கிறார்கள். எவ்வளவோ பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் சவுதியில இருக்கிற ஒரு பெரிய பணக்காரரே செலவு செய்து பார்க்கிறார். அமெரிக்கா, பிரான்ஸ், எகிப்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போறாங்க, வேலைக்காகல. இறுதி கட்டம், அந்த சிறுமியை அல்லாஹ் உயிரை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். குறிப்பிட்ட நாட்களில் அந்த சிறுமியின் மரணம். தயவு செய்து உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும். ரொம்பலாம் இல்லை, அதிகபட்சமா ஒரு வருடம் 1.5 வருடத்திற்கு முன்பு நடந்த சம்பவம். ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வாழ்க்கையே புரட்டி போட்டு விடுகிறான் அல்லாஹ். இவ்வளவுதான் உலகம். இந்த உலகத்திற்காகத்தான் ஆளாய் பறக்கிறோம், நகையை சேர்க்கிறோம், வீடுகளை கட்டி மாட மாளிகையில வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், சுகபோக வாழ்க்கையில திளைக்கிறோம். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், அவனை நான் ஒரு பிடிபிடித்தால் சன்னஞ்சன்னமாய் அவனை நொறுக்கி விடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். ஒரு பிடிதான், கையில இருக்கிற ஒரு நரம்பை இழுத்தா போதும், கால்ல இருக்கிற ஒரு நரம்பை இழுத்தா போதும், முடிஞ்சு போயிருவதா? அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான் மனிதா மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம், சங்கைக்குரிய உனது இறைவனை விட்டு உன்னை திசை திருப்பியது எது? அல்லாஹ் கேட்கிறான். எதுனா உன்னை திசை திருப்பிச்சு? ஐன தத்ஹபூன், எங்கப்பா போற? அல்லாஹ் கேட்கிறான். ஐன தத்ஹபூன், எங்கயா போற நீ? உனக்கு எங்க வேலை இருக்குது? உலகம் உலகம் என்று அலைகிறாயே, உலகத்தில் நீ ஜெயித்து விட முடியுமா? அழமாய் புரிந்து கொள்ளுங்கள், நம் குடும்பத்தை மறுமைக்காக செதுக்க வேண்டும், சொல்லி வளர்க்க வேண்டும். பிள்ளைகளே, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே சொல்ல வேண்டும், அழிந்து போகிற வாழ்க்கைக்கு வாழாதே. உலக கல்விக்கு நீ எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ ஃபஜ்ர் தொழுகையை நீ தொழு, சொல்லி வளருங்கள். மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். உனக்கு முன் நான் இறந்து போகலாம், எனக்கு முன் நீ இறந்து போகலாம். நீ எதை சேர்க்கிறாயோ அது உனக்கு, நான் எதை சேர்க்கிறேனோ அது எனக்கு. தொழுது விடு, குர்ஆனை ஓது, திக்ர் செய், அல்லாஹ்விற்கு அதிகமாய் நன்றி செலுத்து. இப்படிப்பட்ட அழுத்தமான வார்த்தைகளை நம் பிள்ளைகளிடத்தில் விதையாய் போட வேண்டும். நம்முடைய கணவர் அல்லது நம்முடைய மனைவி உலக மோகத்திலே திளைக்கிறார்களா? தடுக்க வேண்டும். தொழுகைக்கு போங்க, 5 நேர தொழுகையில அலட்சியமா இருக்காதீங்க. இதான் நாம பொதுநலமா வாழ்கிற குடும்ப சிந்தனை. சம்பாதிச்சு வந்து கொட்டுறாரு, தொழுகிறானோ இல்லையா, குர்ஆன் ஓதுறானோ இல்லையா, திக்ர் செய்றானோ இல்லையா, நீ கேடு எடுத்து போ, எனக்கு காசு வந்தா போதும், இப்படி நினைக்க கூடாது. கணவர் வணக்க வழிபாட்டில் அலட்சியமா? மனைவி தொழாமல் தூங்குகிறாரா? பிள்ளைகள் படிப்பு, ஸ்கூல், காலேஜ் என்று மூழ்கி கிடக்கிறார்களா?
செய்து மீட்டெடுங்கள். ஒரு நொடி பொழுதில் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான். இந்த பரா என்கிற இந்த சிறுமியின் வாழ்க்கை நமக்கு படிப்பனையாய் திகழ்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னது போல் காரூனை பார், அவன் உலகத்திற்காக வாழ்ந்தான், நீ அப்படி வாழக்கூடாது. மனிதா, உனக்கான வீடுகளில் மறுமையின் வீட்டை தேடிக்கொள். இதை அழுத்தமான பாடமாய் புரிந்து கொண்டு அல்லாஹ் நம்முடைய விசாரணையை எளிதாக்க இறையச்சத்தோடு உல தூய்மையோடு அல்லாஹ்விற்கு அஞ்சியவர்களாய் நம் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். உலக பற்றை உடைத்தெறிந்து மறுமை பற்றை அருவியாய் உள்ளத்தில் ஏந்துகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அந்த துஆவை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, இறைவா மறுமையில நிற்க வைத்து விடாதே, வேகமா நான் ஓடிக்கிட்டே இருக்கணும், எனக்கு விசாரணை ரொம்ப இலகுவாக்கப்படுது இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுவோம், கெஞ்சுவோம். அல்லாஹும்ம இறைவா ஹாசிப்னி ஹிசாபை யஸீரா, என்னுடைய விசாரணையை எளிதாக இலகுவாக ஆக்கி இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்போம். ஒரு தடவை சொல்லுங்க, அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யஸீரா. ஒரு தடவை சவுண்டா சொல்லுங்க, அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யஸீரா. இப்ப நீங்களா சொல்லுங்க, இன்னொரு தடவை சவுண்டா. அல்லாஹ் நம்முடைய விசாரணையை எளிதாக்கி மறுமைக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு அதிகம் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உதவி செய்வானாக. ஜஸாக்குல்லாஹ் கைரா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.